أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. குர்ஆன் சொல்லுகின்ற ஒவ்வொரு வழிகாட்டும் மனிதனை நேர்படுத்தும், நேர்மைப்படுத்தும், அவனது வாழ்க்கையை அழகானதாக ஆக்கும். ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் அதுதான் அவனை நல்லவனாகவும் சித்தரிக்கும், தீயவனாகவும் சித்தரிக்கும். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நல்லதாக அமைந்தால், அழகானதாக அமைந்தால் அதை எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். அது சரியான வகையில் இல்லாமல் மோசமான வார்த்தைகளையும் கண்ணியம் இல்லாத வார்த்தைகளையும் ஒருவர் உச்சரித்தால் அவரின் மதிப்பை அங்கேயே வீழ்த்தி விடுவார்கள். இதுதான் உலகம் பேசுகின்ற, உலகம் காண்கின்ற ஒரு விஷயம். கண்ணியமான பெரிய மனிதர்களுடைய நாவுகள் உச்சரிக்கின்ற வார்த்தைகளை உலகம் உற்று நோக்குகிறது. கடை தெருவில் நின்று கொண்டு கண்டபடி பேசுகின்றவனின் வார்த்தையை அங்குள்ள மக்கள் கூட கேட்பதில்லை. இந்த வித்தியாசம் ஏனென்றால், வெளிப்படுகின்ற வார்த்தையின் தரம் என்னவோ அதற்கேற்பவே அதற்குரிய மரியாதையும் கிடைக்கும். அருமைக்குரியவர்களே, குர்ஆன் சொல்லுகின்றது, பேச்சில் மென்மை வேண்டும். மனிதன் பேசுகின்ற பேச்சில் மென்மை வேண்டும். குர்ஆன் அதை வலியுறுத்துகிறது. மென்மையான பேச்சு இணக்கத்தை ஏற்படுத்தும், வன்மையான பேச்சு பிணக்கை உண்டாக்கும் என்று சொல்கிறது. மலர் மென்மையானது, அதனால் அதை நாம் தலையில் சூடிக்கொள்கிறோம். மலை வன்மையானது, அதனால் அதன் தலை மீது நாம் ஏறிக்கொள்கின்றோம். மீண்டும் கவனிக்க வேண்டும். மலர் மென்மையானது, அதன் மென்மையை காரணமாக நாம் அதை நம் தலையில் சூடிக்கொள்கின்றோம். மலை என்ற அந்த குன்று மலை அது கடினமானது, வன்மையானது. அதை நம் தலையில் தூக்கி வைத்துக்கொள்ள முடியாது. எனவே அதன் தலை மீது நாம் ஏறிக்கொள்கின்றோம். மென்மைக்கான உதாரணம் இதை நாம் சரியாக எடுத்துக்கொள்ளலாம். நமது நாவிலிருந்து வெளிப்படும் பேச்சு நமது தரத்தையும் தகுதியையும் பிறருக்கு உணர்த்திவிடும். நமது பேச்சில் இருக்கும் தெளிவும் விஷய நேர்த்தியும் தான் நமது தகுதியை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும். தெளிவாக பேசும் பேச்சை எல்லோரும் கேட்பர். அதிலிருந்து வெளிப்படும் விஷயத்தை வைத்து நமது அறிவு எவ்வளவு என்பதை எடை போட்டு விடுவார்கள். ஒருவர் தெளிவான சொற்களில் ஆழமான சிந்தனைக்குரிய விஷயத்தை வெளிப்படுத்தி பேசும்போது அவரது மதிப்பு மென்மேலும் உயரும். மற்றவர் நம்மிடம் பேச அல்லது நாம் பேசுவதை கேட்க ஆர்வம் காட்டுவார்கள். இப்படிப்பட்டவர் எளிதில் வெல்லலாம். இப்படிப்பட்ட பேச்சு எவர் கொண்டிருக்கிறாரோ அவருடைய வெற்றி எளிதாகிவிடும். ஒருவரின் பேச்சு தெளிவற்றதாகவும் விஷயத்தை வெளிப்படுத்துவதில் குழப்பமும் இருந்தால் அவர் சொல்வதில் சிறந்த கருத்தே இருந்தாலும் கூட அது எடுபடாது. அதுவே பேசுவதில் ஆழமான சிந்தனை ஏதும் இல்லாமல் பாமரத்தனமாக இருந்தபோதும் அவர் தெளிவாக பேசினால் அவர் சொல்வதை எல்லோராலும் கவனிக்கப்படும். அல்லாஹு தாலா தனது தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பேசினான். குர்ஆனில் அது பதிவாகியுள்ளது. அல்லாஹ் ஒரு நபியிடம் பேசுகின்றான். அப்படிப்பட்ட அந்த நபியை எப்படிப்பட்ட பேச்சு கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே நாம் கவனிக்கலாம். அல்லாஹ் தன் தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவரோடு பேசுகின்ற பேச்சை நாம் இங்கே கேட்கின்றோம். வமா தில்க பி யமீனிக யா மூசா, மூசாவே உம்முடைய வலக்கரத்தில் இருப்பது என்ன? கால ஹிய அசாய அதவக்கஹு அலைஹா வஹஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபுன் உஹ்ரா. அதற்கு மூசா, இது என்னுடைய கைத்தடி, இதனை நான் ஊன்றிக்கொண்டு நடப்பேன். இதன் மூலம் என்னுடைய ஆடுகளுக்கு இலைதழைகளை பறித்து போடுவேன். இன்னும் இதன் மூலம் என்னுடைய வேறு பல தேவைகளும் நிறைவேறுகின்றன என்று பதில் கூறினார். இங்கே அல்லாஹ் பேசுகின்றான். அவருக்கு பதிலளித்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகின்றார்கள். இந்த உரையாடல் அல்லாஹுக்கும் அவனது தூதர் மூசா அலைஹிக்கும் இடையே நடைபெற்றது. அதே மூசாவிடம் இன்னொரு முறை அல்லாஹ் ஒரு விஷயத்தை கூறுகின்றான். இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா,
மூசாவே, நீர் ஃபிரௌனிடம் பேசச் செல்லவும், அவன் வரம்பு மீறியவனாக இருக்கின்றான். மூசாவே, நீ ஃபிரௌனிடம் சென்று பேச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதற்கு கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. என் இரட்சகனே, என் நெஞ்சத்தை விரிவாக்கி அருள்வாயாக, மேலும் என் செயல்களை எனக்கு இலகுவாக்கி தருவாயாக, என் நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக, நான் கூறுவதை மக்கள் புரிந்து கொள்வதற்காக என்று பிரார்த்திக்கின்றார். ஃபிரௌனிடம் சென்று பேச வேண்டுமென்றால் அதற்கு தெளிவான நாவன்மை வேண்டும். எனவே என் நாவில் உள்ள முடிச்சு, அதாவது பேச்சில் ஏற்படும் திணறல் எனக்கு பிரச்சனையாக உள்ளது. எனவே அதை எனக்கு சீராக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கேட்கிறார். அல்லது ஃபிரௌனிடம் பேச நல்ல நாவன்மை கொண்ட என் சகோதரர் ஹாரூனை என்னோடு சேர்த்து அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறார். அவரது கோரிக்கை ஏற்கப்பட்டு ஹாரூனை துணையாக அல்லாஹ் அனுப்பினான். அரசவைக்கு சென்று அங்கே கருத்துக்களையும் நோக்கங்களையும் முன்வைத்து பேச எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இங்கே நடைபெறுகிறது என்பதை நாம் கவனித்தால் நமது சொற்களுக்கான முக்கியத்துவம் விளங்கும். அரசு சபையில் நாம் சென்று பேசக்கூடிய பேச்சு அங்கே எத்தகைய விளைவை ஏற்படுத்தப் போகிறது என்பதை நாம் அறிய மாட்டோம். ஆனால் நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் அங்கு தெளிவாக பதிய வேண்டும். பதிந்தால் நல்ல விஷயங்கள் விளையும் என்பது இங்கே கருத்தாக பார்க்கப்படுகிறது. இப்பேச்சு மென்மையாக அமைந்தால் அது எல்லோரையும் ஈர்க்கும், கவனம் பெற வைக்கும். நாம் எடுத்துரைக்கும் கருத்து ஏற்கப்படும். அதுவே முரட்டுத்தனமாக அமைந்தால் அது வெறுக்கப்படும். எதிரில் இருப்பவர் பலமானவராக இருந்து அவரை நோக்கி கடும் சொற்கள் வீசப்பட்டால் அது எதிர்வினையை ஏற்படுத்தும், அவமானப்பட வைக்கும். இப்படிப்பட்ட விளைவை உண்டாக்கக்கூடாது என்று சொன்னால் பேசும் இடம் அறிந்து, பேசும் நபர் எதிரில் இருப்பவர் யார் என்பதை விளங்கி நல்ல வார்த்தைகளால் பேசினால் நமது மதிப்பு கூடும். இல்லையேல் நாம் தான் சிக்கலில் சிக்க வேண்டி வரும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் எனும் அரசனிடம் அல்லாஹ்வை ஏற்க வேண்டிய அழைப்பு விடுக்கிறார். அவர்களிடையே நடந்த உரையாடலில் நம்ரூத் வரம்பு மீறி பேசுகிறான். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க இது கால இப்ராஹிமு ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத்து கால அன உஹ்யி வ உமீத்து கால இப்ராஹிம் ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிபி ஃபபுஹித்தல்லதி கஃபர். அல்லாஹ் அவனுக்கு அரசதிகாரம் கொடுத்திருந்த காரணத்தால் அவன் இப்ராஹிமிடம் அவரது இரட்சகனை குறித்து கடும் வாதம் செய்ததை நீர் பார்க்கவில்லையா? என் இரட்சகன் உயிர்ப்பிப்பான், இன்னும் மரணிக்கச் செய்வான் என்று இப்ராஹிம் கூறியபோது, நானும் தான் உயிர்ப்பிப்பேன், இன்னும் மரணிக்கச் செய்வேன் என்று அவன் கூறினான். உடனே இப்ராஹிம், அப்படியெனில் அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்து கொண்டு வருகிறான், அதை நீ மேற்கிலிருந்து உதிக்கச் செய்து கொண்டு வா என்றார். அப்போது காஃபிரான அவன் வாயடைத்து போனான். எதிர்வாதம், கடும்வாதம், திமிர் பேச்சு, எகத்தாளம் என்பது போன்ற அனைத்திற்கும் இது பொருந்தும். அதற்கு கிடைத்த பதிலடியை கேட்டு நம்ருது திகைத்து வாயடைத்து நின்றான். அதுதான் அதற்கு எதிர்வினை. அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலில் ஒன்றை எடுத்து கூறுகின்றார். அல்லாஹ் அவன்தான் உயிர்ப்பிக்கக்கூடியவனும் இன்னும் மரணிக்க வைக்கக்கூடியவனும் அவன்தான் என்பதை அங்கே சொல்லுகின்றார். அதுதான் ஹக்கீகத். அந்த வேலையை அல்லாஹ்வை தவிர வேறு எவராலும் செய்துவிட முடியாது. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒன்றிற்கும் ஒரு உயிர் கொடுத்து விட முடியாது. மனிதனாகட்டும், மிருகங்களாகட்டும், இன்ன பிற உயிரினங்களாகட்டும், எதற்கும் மனிதன் தன் புறத்திலிருந்து ஒரு உயிர் கொடுத்து அதை எழுப்பிவிட முடியாது. இதுதான் இயல்பான விஷயம். அதே போன்று ஒரு மனிதனை மரணிக்கச் செய்வது என்பதும் எவர் கையிலும் இல்லை. எவராலும் யாரையும் மரணிக்கச் செய்துவிட முடியாது. மரணம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படுவது. இந்த இரண்டையும் தான் அங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் வாதத்தில் முன்வைக்கின்றார். ஆனால் அதை கேட்ட அந்த நம்ரூத் அதை வேறு வகையில் திருப்பிக் கொண்டு தனக்கு சாதகமாக்கி பேசுகின்றான். அவன் நோக்கம் என்னவென்று சொன்னால், நானும் தான் உயிர்ப்பிப்பேன், நானும் தான் மரணிக்கச் செய்வேன் என்ற அந்த பதில் எப்படிப்பட்டது என்றால், அவன் திசை திருப்பி பேசும் பேச்சாக அது இருக்கிறது.
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு பதில் சொல்லும் அவன் எந்த எண்ணத்தில் சொல்லுகிறான் என்று சொன்னால், தன்னிடமிருக்கும் சிறை கைதிகளில் இருவரை அழைத்து வரச் செய்து ஒருவரை அங்கேயே நிறுத்தி அவரை கொல்லும்படி ஏவுகின்றான். கொல்லப்பட்டார் அந்த கைதி. உடனே இதோ இந்த மனிதனை நான் மரணிக்கச் செய்துவிட்டேன் என்று சொன்னான். இன்னொருவரை அடைத்து உனக்கு விடுதலை கொடுத்தேன் போ என்று சொன்னான். அவர் விடுதலை பெற்று வெளியிலே மகிழ்வோடு சென்றார். இந்த இரண்டையும் காண்பித்து நான் ஒருவரை மரணிக்கச் செய்துவிட்டேன், இன்னொருவரை வாழச் செய்து விட்டேன், உயிர் கொடுத்து விட்டேன் என்று இதைத்தான் சொன்னான். இதை கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவனுக்கு இதுவெல்லாம் ஒத்து வராது, வேறொன்றை சொல்கிறேன் என்ற வேகத்தில் அவனிடத்தில் இன்னொரு வாதத்தை முன்வைக்கின்றார். என்னுடைய ரப்பு, என்னுடைய அல்லாஹ் தினந்தோறும் சூரியனை கிழக்கு திசையிலிருந்து உதிக்க வைத்து மேற்கில் மறையச் செய்கின்றான். நீதான் எல்லாம் செய்பவனாயிற்றே, இன்று நீ இப்படி செய், சூரியனை மேற்கிலிருந்து கொண்டு வா பார்க்கலாம் என்று சொன்னார். இதை கேட்ட அந்த அவனுக்கு முன்புள்ள வாதத்திற்கு எப்படி பதில் சொன்னானோ அதுபோன்று ஒரு ஏற்பாட்டையோ ஒரு பதிலையோ சொல்லாமல் தவித்து போனான். இதுதான் அங்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஃபபுஹித் அல்லதி கஃபர். அந்த காஃபிர் வாயடைத்து போனான். பதில் இப்படித்தான் இருக்க வேண்டும். எதிரியின் எந்த ஒரு வாதமும் இப்படித்தான் முறியடிக்கப்பட வேண்டும். அதுதான் இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. அதுவே மென்மையான பேச்சு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வைத்த அந்த பேச்சு தான் மென்மையான பேச்சு, நேர்மறையான பேச்சு. அனுசரித்த பேச்சு என்றால் அது எதிரிருப்பவரை வருடி கொடுக்கும். ஒருவர் நேர்மறையாக பேசினால், நல்ல வார்த்தைகளை சொன்னால், மகிழ்வான விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தால் எதிரில் இருப்பவரை அது வருடி கொடுக்கும் தென்றலை போல் இருக்கும். சொன்ன விஷயத்தை உள்வாங்கச் செய்யும். மனதில் உள்ளோடி பாய்ந்து ஈர்ப்பை ஏற்படுத்தும். தன் சமூகத்தை காப்பாற்ற பேசுவதை அல்லாஹ் போற்றி பாராட்டுகின்றான். ஒரு உயிரினம் தன்னுடைய சமூகத்தை காப்பாற்றுவதற்காக பேசுவதை அல்லாஹ் போற்றி அதை குர்ஆனில் எடுத்து பேசுகின்றான். காலத்து நம்லத்துன் யா ஐயுஹன் நம்லு உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். ஓர் எறும்பு கூறியது, எறும்புகளே, உங்களுடைய புற்றுகளில் உடனே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவருடைய படையினரும் தெரியாமல் உங்களை மிதித்துவிடக்கூடாது என்று அது சொல்லியது. ஒரு எறும்பு பேசியதை அல்லாஹ் எடுத்து பேசி குர்ஆனில் அதை பதிவு செய்துள்ளான். அதை நாம் நமது வணக்கத்திற்கு ஓதி தொழுகிறோம். சில பேச்சுக்கள் எவ்வளவு தரமுள்ளதாக ஆகிறது, சில பேச்சுக்கள் எவ்வளவு உயர்தரத்திற்கு கொண்டு செல்கிறது. சமூகத்தை காக்க குரல் எழுப்பும் ஒரு குரல் அது அல்லாஹ்விற்கு மிக நேசமானதாக, அல்லாஹ்வே விரும்பி அதை எடுத்து சொல்லும் வார்த்தைகளாக எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அதுவே அபூலஹப் சில வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பேசினார். உடனே அவரை கண்டித்து வசனங்கள் இறங்கியது. பேச்சு என்பது பேசும் விஷயதரத்தை வைத்து மதிப்பிடப்படுகிறது. கலவரமூட்டும் பேச்சுக்கள் சிலருக்கு கைவந்த கலை. சில வார்த்தைகளிலேயே கலவரத்தீயை பற்ற வைத்து விடுவர். அதோ மதீனத்து சந்தையில் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் என்று இரு குழுக்கள் கூடியுள்ளனர். மணமகிழ் கலை நிகழ்ச்சிகளும் வீரத்தை சொல்லும் போட்டி விளையாட்டுகளும் நடந்து கொண்டிருந்தது. இரு குழுவினரும் கூடி குழாவி மகிழ்ந்திருந்த அந்த நேரம் யூத இளைஞன் ஒருவன் திட்டமிட்டு முன் தயாரிப்போடு உள்ளே நுழைகின்றான். அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் என்ற இரு குழுவினரின் வீரதிரங்களை கவிதையாக பாடுகின்றான். அவர்களிடையே நிகழ்ந்த போட்டியின் வெற்றி மற்றும் தோல்விகளை எடுத்து வைத்து இருதரப்பிற்கும் பகையை தூண்டுகின்றான். இதை கேட்டு அவுஸ் குழுவினர் ஹஸ்ரஜ் மீதும் ஹஸ்ரஜ் குழுவினர் அவுஸ் மீதும் போர் தொடுக்க தயாராகின்றனர். நீண்ட நெடுங்காலம் நீர்த்து போயிருந்த பகை இது காலம் காலமாக காரணமில்லாமல் தொடர்ந்து நடந்த சண்டையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த பின் அவர்களிடையே பேசி சமாதானம் செய்து ஒற்றுமையாக வாழ வைத்திருந்த அந்த நேரம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்களின் ஒற்றுமையை குலைத்து ஒரு கவிதையின் மூலமாக அந்த யூத இளைஞன் அவர்களிடையே பகை தீயை மூட்டிவிட்டான். இதோ போர் என்று வந்துவிட்டது. இதை கண்ட யூதர்களுக்கு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த ஒற்றுமை, அதை கண்ட யூதர்களுக்கு கொஞ்சமும் பொறுக்கவில்லை. இவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்த போது நமக்கு ஆயுத விற்பனை அமோகமாக இருந்தது. வட்டிக்கு பணம் வாங்கி சென்று போர் செய்து நமக்கு அடிமையாக இவர்கள் கிடந்தார்கள். ஆனால் இந்த முஹம்மது வந்து இதையெல்லாம் ஒழித்து விட்டாரே. அவுஸும் ஹஸ்ரஜும் கூடி குலாவுகிறார்கள், சகோதர பாசம் பாராட்டுகின்றார்கள், பகை மறந்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறார்கள். அமைதியாம் அமைதி. இந்த அமைதி மார்க்கத்தை ஒரு வழி செய்தால்தான் நம்மால் வாழ முடியும். இனியும் அவர்களை அமைதியாக ஒற்றுமையுடன் வாழவிட்டால் அது நம்மை ஒழித்துவிடும். எனவே என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். அதற்கான விடைதான் இந்த யூத இளைஞன் நேரம் பார்த்து அங்கே கலகமூட்ட வேண்டும், மீண்டும் இருதரப்பும் வாளேந்தி போரிட்டு கொள்ள வேண்டும். அதற்கான சதி ஆலோசனை மற்றும் திட்டமிடல் என பல முயற்சிகளுக்கு பின் மூளை செலவு செய்யப்பட்டு பெரும் பணம் கொடுத்து தயாரிக்கப்பட்டவன்தான் இந்த யூத இளைஞன். இப்போது அவன் பாடிய கவிதையில் அங்கே பகை தோன்றிவிட்டது. மழுங்கி போயிருந்த போர்க்கோணம் மீண்டும் கூர் பெற்றது. போர் போர் என்று கூக்குரல் கேட்கத் தொடங்கியது. ஆயுதங்கள் தேடி எடுத்து வர உத்தரவுகள் பறந்தன. சில மணி நேரங்களுக்கு முன் சகோதரர்களாக கட்டித்தழுவி கொண்டிருந்தவர்கள் இப்போது எதிரிகளாக தயாராகின்றார்கள். மின்னல் வேகத்தில் இச்செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. விரைந்து அங்கே வந்தார்கள். அவர்களை நோக்கி பேசினார்கள். கடந்த கால கசப்புகளை எடுத்துச் சொல்லி அதையெல்லாம் மாற்றி இன்ப வாழ்வு வாழத் தொடங்கியுள்ள நீங்கள் மீண்டும் அதே அறியாமைக்கான வேலைகளை செய்யப் போகிறீர்களா என்று கேட்டு அவர்களில் உள்ளுணர்வை உசுப்பி விட்டார்கள். அப்பேச்சு அவர்களை சிந்திக்க வைத்தது. அப்போது அவர்கள் அங்கே அல்லாஹ்வின் வசனங்களை எடுத்துரைத்தார்கள். வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை இறுக பட்டி பிடித்து கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். மேலும் அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாய் இருந்த நேரத்தில் அவன் உங்களுக்கிடையே உளப்பூர்வமான இணக்கத்தை ஏற்படுத்தினான். எனவே அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள். மேலும் நெருப்பு படுகுழியின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் உங்களை அதிலிருந்து காப்பாற்ற விட்டான். இவ்விதம் அல்லாஹ் தன் சான்றுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். இதன் மூலம் நீங்கள் வெற்றிக்கான பாதையை அடைந்து கொள்ளக்கூடும். இந்த வசனத்தை அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். இதை கேட்ட அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் குழுவினருக்கு உண்மை விளங்கியது. எப்படிப்பட்ட பேராபத்தில் இருந்த நம்மை அல்லாஹ் ஏற்கனவே காப்பாற்றி ஒன்றுபட்டு வாழ வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை நாம் இழக்கலாமா என்று சிந்தித்தனர். தம் கைகளில் இருந்த ஆயுதங்களை வீசி எறிந்து இருதரப்பும் மீண்டும் ஆறத் தழுவி கொண்டிருந்தவர்கள் பகைமை அகன்றது, ஒற்றுமை மீண்டது. இதை கண்ட அந்த யூத இளைஞன் தனது சதித்திட்டம் பாழாய் போனது என்று அழுது கொண்டே திரும்பினான். யூதர்கள் அதை கருப்பு நாள் என்றனர். இந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய அந்த பேச்சின் மென்மைதான் அவர்களின் இதயத்தில் நுழைந்து வினையாற்றியது. அதை அல்லாஹ் கூறுகிறான். ஃபபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக். நபியே, அல்லாஹ்வின் மாபெரும் அருளினாலேயே நீர் இவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கின்றீர். நீர் கடுகடுப்பானவராகவும் வண்ணஞ்சராகவும் இருந்திருந்தால் இவர்கள் எல்லோரும் உம்மை விட்டு விலகிப் போயிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகான மென்மையான அப்பேச்சுதான் அவர்களை மீண்டும் நேர்வழிக்கு கொண்டு வந்தது. ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக பேசியிருந்தால் அங்கே நிலைமை மாறி போயிருக்கும். அதையே அல்லாஹ் சொல்லுகின்றான். பஸ்ஸிரு எஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு வபஷ்ஷிரு வலா துனஃபிரு. எளிமையாக்குங்கள், கடினமாக்கி விடாதீர்கள். இதை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் காணப்படுகிறது.
எஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு வபஷ்ஷிரு வலா துனஃபிரு, எளிமையாக்குங்கள், கடினமாக்கி விடாதீர்கள், நல்வார்த்தைகளே கூறுங்கள், வெறுப்பு பேச்சை பேசாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனத்துகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா, முஃமின்களே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், மேலும் நேர்மையான மென்மையான சொல்லை முடியுங்கள் என்று அல்லாஹும் கட்டளையிடுகின்றான். இதுதான் பேசும் சரியான முறை. அல்லாஹ் அதைத்தான் கட்டளையிடுகின்றான். எனவே அழகாக பேசுங்கள், மென்மையாக பேசுங்கள், எளிமையாக பேசுங்கள், கடினமாக பேசிவிடாதீர்கள். குர்ஆன் அதைத்தான் கட்டளையிடுகிறது. மென்மையான நமது பேச்சுகள் தான் நமக்கு வெற்றியை தரும் என்பதை உணருங்கள் என்று கூறியவனாக என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.